12GB கிராஃபிக்ஸ் கார்டுங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 70,000 வருங்க. சரி ஓகேங்க, நான் வெளியே போயிட்டு ஹாய்ங்க, வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சஞ்சய். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோ தாங்க போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம vlog-க்கு தேவையான ஒரு அன்பாக்சிங் மாதிரி தாங்க. அதாவது நம்ம vlog-க்கு என்ன அப்டேட் பண்ணலான்னு பார்த்துருக்கேன்னா, ஒரு பிசி வந்து நான் பார்த்துருக்கேங்க. வேறு லெவல் பிசிங்க. அது நான் போய் உங்களுக்கு வேறு லெவல்னால் நான் ஒரு 3-4 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நான் பிசி கோசம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்க. என்னன்னா என்ன மாதிரி பிசி எடுக்கலாம், நமக்கு எந்த மாதிரி ஓரியன்டாக ஸ்பெக்ஸோட பிசி எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டே இருந்தேங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் பிசி எடுக்கணுன்ட்டு பல நாள் ஆசைங்க எனக்கு. நான் ஓரளவுக்கு கேம் அடிக்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, பயங்கரமான கேம் அடிக்டட். நான் பிசி வந்து ஒரு ஹை பட்ஜெட் எடுத்தால் நம்ம வந்து பெஸ்ட்டாக எடுக்கும் தாங்க நான் எப்பயுமே பார்ப்பேன். ஆனால் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எப்பயுமே நான் பெஸ்ட்டாக தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் 3-4 மந்த்தை தான் இதை பார்க்குறேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு PS5 வாங்கணும்னு எனக்கு அப்போலேருந்து ஒரு ஆசைங்க. பட் ஆனால் PS5லாம் நம்மளால் இப்போதைக்கு வாங்க முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த டைமில் செகண்ட் பில்ல PS5 அதாவது ஒரு கேமிங் கன்சோல்லாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வாங்கிட்டுன்னு நான் வாங்காமே இருந்தேங்க. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் பர்பஸ்க்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. இப்போ நம்ம vlog-க்கு அப்புறம் எடிட்டிங் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது. ஸோ அதுக்காகவே நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. ஸோ அதாவது பிசி வேணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா பிசி வாங்கலாம் பார்த்துட்டேன். பட் ஆனால் இப்போ இருக்க பட்ஜெட் ரேஞ்சில் பிசிலாம் வேறு லெவல் பீக்குக்கு போயிடுச்சுங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அண்ணன்ட்ட நான் ஒரு வாரமாக போட்டு ஒரு அண்ணன் செஞ்சுட்ருக்கேன். ஸோ அந்த அண்ணன்ட்ட நான் பேசி ஒரு அமௌண்ட் பேசி நான் பண்ண பிசி பார்க்க போகலாங்க. ஓகேங்க, நான் போகிற கடை பேர் பார்த்தீங்கன்னா சிட்டி கம்ப்யூட்டர்ஸுங்க. ஸோ அதனால் நம்ம அங்கே போயிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாங்க. வேறு லெவலில் அங்கே போயிட்டு நம்ம பிசி வேறு லெவல் பில்ட் பண்ணிட்டு போனது கேமிங் ப்ளஸ் எடிட்டிங் வேறு லெவல் பண்ணுற அளவுக்கு ஒரு பிசி ரெடி பண்ணிட்டு வரோங்க. தாறுமாறாக என்ஜாய் பண்ணுறோம். வாங்கிட்டு அன்பாக்சிங் வாங்கிட்டு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பிசி பற்றி நான் நிறையா நாலேஜ் கற்றுக்கிட்டே இருக்கும்போது நானே பிசி பில்ட் பண்ணுற அளவுக்கு, அதாவது எனக்கிட்டே காம்போனன்ட்ஸ் இருந்தால் நானே பிசி பில்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு ஸ்டடி ஆயிடுச்சிங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நான் பார்த்தேங்க. ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு பிசிக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அதெல்லாம் கற்றுக்கிட்டேங்க. சரி ஓகேங்க, தென் நம்ம கடைக்குள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க. என்னென்ன வாங்கி ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து சிட்டி கம்ப்யூட்டர்ஸ் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நம்ம பிசி எடுக்கலாம்னு பிளான் பண்ணும்போது நமக்கு ஏற்ற காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணலாம்னு பிளான் பண்ணி இந்த காம்போனன்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸருங்க. ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம பார்த்தீங்கன்னா நான் Ryzen 9ல் பார்த்தீங்கன்னா 3900X யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரைஸ் கேட்டிங்கனாவே ஷாக் ஆகிடுவீங்க. இது வெறும் இத்திரூண்டு இருக்க ஒரு ப்ராசஸ் தான். இது மட்டுமே 40,000 வருதுங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்குங்க. இதெல்லாம் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டுங்க. ப்ராசஸ் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற போர்டு பார்த்தீங்கன்னா MSIயில் வந்து கேமிங் ப்ரோ கார்பன் வைஃபைங்க. இது ஒரு தாறுமாறான போர்டு. இந்த ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு போர்டுங்க. தாறுமாறாக இருக்கும். ஏன்னா இதை வச்சு அனிமேஷன், கேமிங், எடிட்டிங்லாம் வேறு லெவல் பண்ணலாங்க. அதுக்கு இந்த போர்டுக்கு வேறு லெவல் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஏஸில் வந்து டூயல் ஃபேனுங்க. 12GB கிராஃபிக்ஸ் கார்டுங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 70,000 வருங்க. என்னடா எல்லாமே ஹை பட்ஜெட்டில் போயிட்டுருக்கே செஞ்சு நீ கேட்பீங்க. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக நான் வந்து போர்டு சொல்லியிருந்தேங்க. மதர் போர்டு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு வந்து 25,000 வருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 25,000 வரும் இது மட்டுமே. ஏன்னா ரேட் இன்னும் சொல்ல அப்படியே ரேட்டு கையோட உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நம்ம யூஸ் பண்ணுற ரேம் பார்த்தீங்கன்னா கெரியரில் 16GB வந்து 2 ரேம் யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3600 mAh/2Zங்க. அந்தளவுக்கு இது ஸ்பீடாகவும் சூப்பராகவும் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம SSD என்ன யூஸ் பண்ணோம், சாம்சங்கில் 500GB SSD யூஸ் பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தெர்மல் லேயர் கொடுத்துருக்காங்க. தெர்மல் லேயர் வந்து எதுக்குன்னா ப்ராசஸ் மேலே வச்சு பண்ணுறது. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக அப்புறமேட்டு கூட சொல்கிறேங்க. அதாவது நம்ம அசம்பிள் பண்ணும்போது சொல்கிறேன். ஹார்ட் டிஸ்க், அதாவது நம்ம ஃபோன் மெமரி மாதிரி ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 4GB, அதாவது நம்ம எடிட்டிங் அதுனா பார்த்தீங்கன்னா 4GB யூஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8,000ங்க. ஆக்சுவலாக ரேமோட ப்ரைஸ்ன்னு சொல்ல மறந்துட்டேன். ரேமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 3,500, ரெண்டு பார்த்தீங்கன்னா 7,000ங்க. தென் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டீப் கூல் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம்ங்க. இது என்ன ப்ராசஸ்னால் இது என்ன பர்பஸ்னால் நம்மளோட ப்ராசஸ் ஒன்று இல்லைனா இதில் வந்து ரொம்ப ஹீட் ஆகுங்க. ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப ஹீட் ஆகும். தென் பார்த்திங்கன்னா அதுக்கு இது பார்த்திங்கன்னா இது கூலிங் பண்ணுறதுக்கோசம் யூஸ் பண்ணுறாங்க. அதான் டீப் கூலிங் சிஸ்டம். இது வந்து அது மேலே வச்சு பம்ப் பண்ணி லிக்விட் மாதிரி இது ஒரு மாதிரி கூலிங் ஆகுங்க. தட்ஸ் ஆல்ங்க. தென் வேறு என்ன பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைங்க. இது மொத்தமாக இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸுங்க. ஓரளவுக்கு இதுவே போதும் இந்த அளவுக்கு. ஏன்னா இதில் 750 இருக்குது, 1000 வாட்ஸ்லாம் இருக்குங்க. இந்த வாட்ஸ் போதும் இந்த பிசிக்கு, இது போதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கார்டு அதாவது இந்த மாதிரி ஏதாவது போகிறதா இருந்துச்சுன்னா திருப்பி பார்த்திங்கன்னா நான் வந்து
1000 மாதிரி பவர் சப்ளை போகலாம். ஆனால் தேவையில்லை. ஆனால் 750லே இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் கூட சப்ளை ஆகி நல்லா ரன் ஆகும். ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்குல்லே ஒரு மாதிரி ஒரு பிசி ரன் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஒரு க்ரியேட்டிவாகவும் அனிமேஷனாகவும் சூப்பராகவும் இருக்கிறது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் ஆகுங்க. எடிட்டிங் ரொம்ப ஸ்பீடாகவும் நடக்குங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேபினெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கூல் மாஸ்டர் இல்லைங்க, கூலிங் மாஸ்டர். அதாவது இது ஒரு சூப்பராக இருக்கும். இது ஒரு ஒயிட் கலர் கேபின். நம்ம இன்னும் அன்பாக்ஸ் பண்ணவே இல்லை, நம்ம இன்னும் பேமெண்ட்டே பண்ணல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டியூ தாங்க போட போகிறோம். ஸோ அதனால் இதை நம்ம பேமெண்ட் பண்ணல. நம்ம அது விஷயமாக பேசிகிட்டு இருக்கேன். தென் இதெல்லாம் நம்ம வாங்கலாம்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. ஸோ கன்ஃபார்ம் இன்றைக்குள்ளே வாங்கிடுவேன். அதுக்கான பேமெண்ட் இதெல்லாம் இது இந்த அளவுக்கு ரேட் சொல்லியிருக்காங்க. எப்படியும் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 lakh வரையும் நம்ம பிசிக்கே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்டா இவ்வளோ சஞ்சய் நீ ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்பீங்க. பட் என்ன சொல்கிறீங்க, இது வந்து முன்ன சொன்ன மாதிரி தான் PS5 கேமிங் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பிசி வாங்குறது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சு. ஏன்னா இது வாங்கி போட்டால் அக்காடான ஒரு 10 years சூப்பராக இருக்குங்க. தென் ஓகேங்க, நம்ம ஒரு வரைக்கும் பேசிவிட்டு இதை அசம்பிள் பண்ணும்போது அவங்க அப்படியே பேசிகிட்டே உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படி அசம்பிள் பண்ணுறது. நான் கொடுத்தீங்கன்னா நானே அசம்பிள் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அது சரி ஓகேங்க, இதெல்லாம் நம்ம பேசி முடிச்சுட்டு நம்ம அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகேங்க, தென் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி பில் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக பசி எடுத்துச்சுங்க. அது இல்லாமல் லஞ்ச் டைம் வேறு, அவங்களும் சாப்பிட போகிறேன்னாங்க, நாமளும் சாப்பிட வந்துட்டோங்க. நான் பார்த்தீங்கன்னா சரணாஸ் வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், ஃபலூடாவும் பீஸா அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஃபுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டு தென் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாங்க. ஒன் தென் ப்ரௌனி இருங்க காட்டுறேன், சூடாக இருக்குங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தென் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போய் நம்ம பிசி பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம இப்போ தான் அன்பாக்சிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அன்பாக்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. நான் ஆக்சுவலாக ஒரு வேலை பேசி டைம் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, 2-3 hours மேலே ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு அப்படின்னு வந்து. ஓகேங்க, நம்ம சாப்பிட்டு வந்துட்டும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம். தென் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க நம்மளது அசம்பிள் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகேங்க, நம்ம அசம்பிள்லாம் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேங்க. நம்மளோட கேபின் அன்பாக்சிங் பண்ணியாச்சுங்க.
கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிசி ஓரளவுக்கு பாதி பில்ட் பண்ணியாச்சுங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்குங்க. அதாவது என்னன்னா வெல்கம் டு ஆப்ரேஷன் தேட்டர்னு நம்ம அண்ணன் நம்மளை சொல்லி கூப்பிட்டாரு. சரி ஓகேங்க, நம்ம பிசி வந்து ஓஎஸ் போடுற பிளான் தாங்க. ஓஎஸ் போட்டு இன்னும் ஃபேன்ஸ்லாம் நிறையா ஃபிட் பண்ண இருக்குது. ஃபேன் இங்கே இல்லைங்க, இப்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸ் ஃபிட் பண்ணலாங்க. இப்போ லைட்டாக நம்ம லுக் பாருங்கள், ஓரளவுக்கு இப்போது ஃபிட்டிங் தான் ஓரளவுக்கு லைட்டாக போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் ஓஎஸ் போடுறதாங்க பிளான். ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் ஃபேன் ஃபிட் பண்ணிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. கைஸ் மதன் இல்லை, இது மொட்டை மதன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பிசி வந்து 9:30 ஆயிடுச்சுங்க. பிசி வந்து பூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பூட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க வியூ காட்டுறான். மொட்டை மதன் எதுக்கு வந்தானே தெரியலங்க. இந்த பையன் கூப்பிட்டு தான் வந்துட்டான். நான் உன்னை கூப்பிடவே இல்லைங்க. காலையிலேருந்து என்ன சாப்பிட கூட விடாம கூப்பிட்டு சோறு தண்ணி இல்லாமல் இல்லை 5 ஸ்டார்ல என்ன ஒரு 4 ஸ்டார் ஒரு 3 ஸ்டார் கலந்து குடிசையாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அது கூட இல்லாமல் ஆக்கிட்டாங்க. சோறு தண்ணிலாம் கிடையாது படா. சரி ஓகேங்க, நம்ம இந்த பிசி வந்து பூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவனை காமிக்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10 ஆகிடுச்சுங்க. நம்ம அண்ணன் ஓஎஸ் நமக்காக போட்டுட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியாக நமக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு. அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா விக்னேஷ். நான் ஒரு சொல்லியிருக்கேன். நம்ம பிசி பயங்கரமாக பில்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த கேபினுக்கு மேலே வந்து இதெல்லாம் போட வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். நானும் 4 மணியில் வந்து பார்த்துட்டு இருக்கேன். மணி 10 மணிக்கு மேலே போயிட்டுருக்கு. யாரோ சரி ஓகேங்க, நான் வெளியே போயிட்டு ஒருத்தன் பார்த்தது சரி வந்து வெளியே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பிசி பில்ட் பண்ணுறது அப்படியே வெயிட் பண்ண ஃபுல்லாக இது இந்த கேபின் முடிச்சதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ்ட் மாதிரி நம்ம பிசி பக்காவாக ரெடி பண்ணியாச்சுங்க. தாறுமாறாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாமே கொடுத்து பக்காவாக அண்ணன் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து விக்னேஷ் ப்ரோங்க. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் நிறைய எனக்கு தெரியாதெல்லாம் 11:30 ஓகேங்க 11:30 ஆயிடுச்சுங்க. பசங்க உட்காந்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டைம் போனதே தெரியலைங்க. நிறைய விஷயம் இதை தெரிஞ்சுக்கணுக்கோசரம் உட்காந்து நான் பார்த்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா இதோட அப்படியே லைட் ஆஃப் பண்ணி இதோட கேபினெட் ஃபுல்லாக லைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்க, பிசி வந்து பீஸ்ட் மாதிரி வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு போய் நான் காரில் உட்காந்து கிளம்புறது தாங்க. ஃபஸ்ட்டு ரூம் போய்ட்டு இதெல்லாம் ஃபிட் பண்ணுற நிறையா வேலை இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஒய்ஃபை ரேஞ்சுங்க. இன்னும் ஒய்ஃபை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஹெல்மெட்டில் ஹார்ன் இருக்கும்ல அதே மாதிரி இது சூப்பராக இருக்குங்க. சிங்கிள் ஹார்ன் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஆன் மாதிரி சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒய்ஃபை ரிசீவர் மாதிரி. ஆல்ரெடி இதில் மதர் போர்டில் ஒய்ஃபை இருக்குது. இருந்தாலும் இந்த ஒய்ஃபை பார்க்க இன்னும் எனக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா பிசி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹார்னும் இருக்கிற மாதிரி பீஸ்ட் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குது. தென் ஓகேங்க, காரில் போக உங்கள்கிட்ட பேசிகிட்டே வரேங்க. இல்லைங்க டயர்ட் ஆயிடுச்சு, நான் தூங்கிடும்னு நினைக்கிறேன். இப்போ போய் பிசி வீட்டில் பில்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை நாங்கள் நைட் ரைடை பற்றி சொல்ல விரும்புகிறோம். நைட் ரைடில் ஒன்றும் இல்லை. ஓகேங்க, தென் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். தம்பி தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். தென் பார்த்தீங்கன்னா நம்ம CPU அதாவது நம்மளோட கம்ப்யூட்டருக்கு வந்து பீஸ்ட்னு பேர் இருக்கிறதோட நான் வந்து அவன் பேர் வந்து சார்லின்னு வச்சுருக்கேங்க. ஸோ அந்த அளவுக்கு அவன் வேறு லெவல் ஒர்க் பண்ணுவான். ஏன்னா இருக்கிறே டாப் அண்ட் மாடல் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். 2 lakhs வரையும் செலவாயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதெல்லாம் டியூவில் தான் போட்டிருக்கேன். ஸோ ஓகேங்க, தென் அப்படியே நைட் அப்படியே ஜாலியாக போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு தென் நம்ம வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ரோட்டில் நைட் டைம் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, நல்லா இருக்குங்க. நைட் ரைடு அதாவது ஹைவேயில் போகும்போது பைக் ரைடோட கார் ரைடும் நல்லா தாங்க இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா போகலாங்க. கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. சில விஷயம் நான் சொல்லவே இல்லைங்க, அதனால நான் vlog எட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேங்க. பட் சில விஷயம் சொல்லிடுறேங்க. தென் நான் சில இது வாங்கினாங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம டிபி லிங்க் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினாங்க. இது பார்த்தீங்கன்னா 1500ங்க. நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 2 GB வந்து நம்ம கொஞ்சம் ஆஃபர் பண்ணி 2000 சம்திங் கொடுத்தாருங்க. பட் இது ஒரு 6000 ப்ரைஸ் வரும். WD வந்து 2000 கொடுத்துருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் கீபோர்டு அண்டு மவுஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாருங்க. ஃப்ரீயான காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாருங்க. பட் இது ஒரு கேமிங் கீபோர்டு இதுங்க. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. தென் நான் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து
இது பார்த்தீங்கன்னா எப்சானில் வந்து கலரிங் வந்து ஜெராக்ஸ் எடுத்தேங்க. சரி, கலரிங் பிரிண்டர் எடுத்தேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 30,000ங்க. 13ங்க 13,000ங்க. இது அப்பா வேறு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ அதோட கையோடு சேர்த்து அதுவும் நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. பட் இதை நான் vlogல சொல்லவே இல்லை. தென் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன அசசரிஸ்லாம் வாங்கியிருந்தேங்க. தென் அவ்வளோதாங்க. இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குல்லே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பார்த்து நம்ம எப்பயுமே எடுப்பேங்க. சொன்ன மாதிரி இதெல்லாம் பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஓகேங்க. தென் ஓகேங்க, பாய்ங்க. vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இது கனவுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் ஒரு கேம் அடிக்ட் தான். பிசி இந்த மாதிரி கன்சோல் வாங்குறது பார்க்காம நம்ம பெஸ்ட்டாக ஒரு பிசி வாங்கியிருக்கேன். அதாவது நம்ம தலைவர் பாருங்க இங்கே இருக்கான். என்ன எடுத்து நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணல, இப்போ தான் கழட்டி எடுத்தேன். பட் எனக்கு இந்த ஹார்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்க, நம்ம பிசி இங்கே தான் அழகாக இருக்கான். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குங்க. ஓகேங்க, vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. பாய் பலக் ஃபேமிலி, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் போல் கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சின்ன சின்ன அப்டேட்னால இந்த வீடியோலாம் போடுறேங்க. மோஸ்ட்டாக நான் வந்து ட்ராவல் vlog வீடியோ தாங்க போடுவேன். ஓகேங்க, இந்த பிசி அதெல்லாம் ஒன்று சொல்லுவேன். இந்த பிசி வந்து பில்ட் பண்ணியிருக்க காரணம் பார்த்தீங்கன்னா கேமிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. முடிஞ்சால் கேமிங் சேனல் ஒன்று ஆரம்பிச்சேன்னா சொல்கிறேங்க. சேனல் ஆரம்பிக்கல, ஐடியா இல்லை, பட் இருக்குது லைட்டாக. இப்போது ஆரம்பிச்சேன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஓகே பலக் ஃபேமிலி, இப்போது நான் பாய் சொல்லிக்கிறேன். டைம் ஆயிடுச்சுங்க, 1 மணி ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் தூங்க போகிறேங்க. நீங்களும் தூங்குங்க. குட் நைட்ங்க. பாய்.